ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் நிறைய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய பிறப்புகள் இருக்கும். எங்க வீட்டில் ஒரு குழந்தை இந்த மாதிரி அஃபெக்டா இருக்குன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்திலும் மாசி மாதத்திலும் பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். இந்த மாதங்கள் 2 மாதத்துக்குமே குருவுடைய பார்வை கம்மின்னு சொல்லலாம். இப்ப வந்து குரு கிரகத்தினுடைய அருள் வந்து இந்த 2 மாதத்துக்கும் என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த குழந்தைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா செவ்வாய் காரகத்துவத்துல ரொம்ப வேகமா இருக்கும். ஏன்னா குரு நீச்சம் மாற இடத்துல செவ்வாய் வந்து உச்சம். அப்ப அதோடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும்னா கையை தானாவே கடிச்சுப்பாங்க. பல் என்பது செவ்வாய், அவங்களுக்கு ரத்தம் வந்தாலும் வலி தெரியாது. அது போல நிறைய பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க. அந்த உடைக்கிறது கரண்ட்ன்றது செவ்வாய், ஸ்விட்ச் போடுறது, ஆன் பண்றது, பல்பை உடைக்கிறது, பொருளை உடைக்கிறது, இந்த செவ்வாய் காரகத்துவம் மட்டும்தான் அந்த குழந்தைகள் கிட்ட எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பொறுமை, கவனிப்பு, அதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கும் திறன், இது எல்லாம் குரு நீச்சமாகின வீட்டுல அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு தெரப்பி கொடுப்பாங்க. பேசுற தெரப்பி, கவனிக்கிற தெரப்பி, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா இதை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னால் உங்க வீட்டுடைய வடகிழக்கு பகுதி இந்த பாதிப்பில் இருக்கின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணாலும் ரிசல்ட்டே கிடைக்காது.